வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் நான் சொன்ன மாதிரி ஏர் ஷோக்கு வந்து 9:00 நெனச்சு நாங்க போயிட்டோம். பட் ஏர் ஷோ ஸ்டார்ட் ஆனது என்னமோ 12:00 தான். ஸோ அதுவரைக்கும் அங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க ஃப்ரூட் பவுல்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த 9-12 இன் பிட்வீன் கேப்லயே ஒரு ஏர்கிராஃப்ட்டா வந்து லேண்ட் ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னமோ அது லேண்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்க இருந்தவங்கலாம் இல்ல அவங்க பிராக்டிஸ் பண்றாங்கன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது புரியல. நாங்க எங்க நின்றிருந்தோமோ, அங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா தான் டேக் ஆஃப் ஆகும். பட் அது வந்து நம்மளுக்கு எப்படின்னா 360 டிகிரி சுத்தி எங்கேருந்து வேணா வர சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா பக்கமுமே பார்த்துட்டே இருக்கணும். சவுண்டு மட்டுமே ரொம்ப சவுண்டு. பசங்கனால அது பயந்துட்டாங்க பசங்க ஆக்சுவலி சொல்லணும்னா. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து SU-57 ரஷ்யாலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மட்டும் அந்த ஏர்கிராஃப்ட்டே காமிச்சிட்டுருந்தாங்க. அது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுறது, அப்புறம் லைட்னிங் வர்றது டிஃப்ரெண்ட்டா அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்ஷன்ஸ் தான் பண்ணும். சொன்ன மாதிரி அங்க ஒரு ஏர்கிராஃப்ட் கூட நார்மலா லைக் ஒரே மாதிரியுமே பண்ணாம டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு ஃபங்ஷன்ஸ் எல்லாமே. ஃபைனலா சரவெடி மாதிரி ஒரு 9 ஏர்கிராஃப்ட் வந்து ஒரே டைம் வந்துச்சு. அது எந்த சைட்லேருந்து வரும்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து எல்லா சைடும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்தது அப்படியே சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமேமே. நான் வந்து சும்மா ரேண்டமா தான் ஏர் ஷோ பார்க்க போலான்னு போனது. ஒரு நாலேட்ஜ் கூட இல்லாம தான் போனது. அங்க அத பார்த்துட்டு வந்த பின்னாடி தான் நானே கூகுள் பண்ணி ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட்டுமே எப்படின்னு சொல்லிட்டு நானே கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். உண்மைய சொல்லணும்னா, ஒரு 2 ஹவர்ஸ் வெயில்ல நாங்க வெயிட் பண்ணதுக்கு, பவர் பேக் ஷோ தான் நாங்க பார்த்துட்டு வந்தது. சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மைய சொல்லணும்னா, அங்க வந்து நம்ம இந்தியன் கலர் வந்து இந்தியன் ஃபிளாக் கலர் வந்து வரும். ஆரஞ்ச், ஒயிட், கிரீன். அப்போலாம் பியூர் கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் தான். அந்த டைம்ல மட்டும் அங்க வந்த சவுண்ட் மட்டுமே சரியல் நிஜமாவே ரொம்ப எல்லாருமே கத்திக்கிட்டாங்க. அந்த இந்தியன்னுன்னோனே எல்லாரும் பிளட்லயும் ஊறி இருக்கும்ல. ஸோ எல்லாரும் கத்திக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஏர் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்ல யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து பார்த்துறணும். நிஜமாவே சொல்றேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கருந்து வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்ல. ஃபைனலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட் கூட நம்ம ஏர்கிராஃப்ட்லயே அவங்க செய்வாங்க. அதெல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையாவே. ஸோ இதான் என்னோட விளாக். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.